வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இன்ஸ்டாகிராமுக்குள்ளே போய் பார்த்தாலே மோடிக்கு எதிராக, பிஜேபிக்கு எதிராக ஒரு பெரிய கேம்பெயின் நடந்துக்கிருக்குங்க. சிஜேபியுடைய ப்ரொட்டஸ்ட்டை அவ்வளவு சாதாரணமாக பாஜக எடுத்துக்க கூடாது. போராட்டம் அப்படிங்கிற பேரில் மக்கள் மத்தியில் விஷத்தை திணிச்சுக்கு இருக்காங்க. ஒருத்தரை, அந்த சிஜேபி போராட்டத்தில் பங்கேற்ற ஒருத்தரை டெல்லி காவல்துறை இப்படி தாக்கிருச்சு பாருங்க அப்படின்னு அதை மட்டும் காட்டுறாங்க. ஆனால் அவன் என்ன பண்ணனா அப்படிங்கிறத யாரும் எடுத்து பேச மாட்டாங்க. டெல்லி போலீஸு அவங்கள தடுத்து நிப்பாட்டியிருக்காங்க. ஏன்னா பாராளுமன்றத்தை நோக்கி பேரணி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க. மழைக்கால கூட்டத்தொடர் நடக்குது. இந்த நேரத்தில் டெஃபினட்டாக அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால இதுக்கு மேலே நீங்கள் வந்து போக முடியாது அப்படின்னு தடுத்து நிப்பாட்டியிருக்காங்க டெல்லி போலீஸு. ஒருத்தன் என்ன பண்ணுறான், பெப்பர் ஸ்ப்ரே இருக்குது பார்த்தீங்களா, அதை டெல்லி போலீஸ் மேலே அடிக்கிறான். டெல்லி போலீஸ் பார்த்துட்டு சும்மாவாக இருப்பாங்க, லத்தியால் அடிக்கிறாங்க. மீடியாக்கள் டெல்லி போலீஸு லத்தியால் அடிக்கிறத மட்டும்தான் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. இன்ஸ்டாகிராமில் இது மட்டும்தான் வீடியோவாக வருது. ஆனால் அவன் பெப்பர் ஸ்ப்ரே அடித்தான் பார்த்தீங்களா, அது எந்த வீடியோவாகவும் வரவே இல்லை. டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணணும், இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி என்ன பண்ணணும், இதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும். ஆனால் பெருசாக எந்த நடவடிக்கையும் எடுத்த மாதிரியே தெரியலை. சம்பந்தப்பட்ட மினிஸ்ட்ரியுடைய ஒன் ஆஃப் த மினிஸ்டர்ஸ் யார், எல் முருகன் அவர்கள். தர்மேந்திர பிரதான பதவியிலிருந்து நீக்கணும் அப்படின்னு சிஜேபி போராட்டம் நடத்துகிறாங்களே. பாஜக காரங்களே ஒரு சென்ட்ரல் மினிஸ்டரை பதவியிலிருந்து நீக்கணும் அப்படின்னு ஒரு போராட்டம் நடத்தினா அது எல் முருகனை நீக்கிறதுக்காக தான் இருக்கும். ஏன்னா எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு போஸ்ட்டு. அவர் மினிஸ்டராக இருந்த காலகட்டத்தில் தமிழக மீடியாக்கள் ஒரு மீடியா மேலேயாவது அவர் நடவடிக்கை எடுத்திருக்காரா? மோடிக்கு எதிராக எவ்வளவு மீடியாக்கள் பொய்களை பரப்புறாங்க தமிழகத்தில். ஒரு மீடியா மேலே எல் முருகன் அவர்கள் எடுத்த நடவடிக்கையை காட்டுங்க பார்ப்போம் அப்படின்னு பாஜக தொண்டர்கள், அண்ணாமலையுடைய பி த லீடர்ஸ் இயக்கத்துடைய வாலண்டியர்ஸு கேள்விகள் கேட்குறாங்க. இதை பார்க்குறோங்க. அடுத்தது சோசியல் மீடியா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, எதிர்கட்சிகள், இந்த 3 பேரும் சேர்ந்து என்ன பரப்புறாங்க தெரியுமா? டெல்லியில் நடக்கிறது மாணவர்களுடைய அமைதி போராட்டம். அதை தாங்கிக் கொள்ள முடியாத மத்திய அரசாங்கம் டெல்லி போலீஸை விட்டு தடியடி நடத்தியிருக்காங்க அப்படின்னு பரப்புகிறாங்க. இங்கே போராட்ட களத்தில் இருக்கிறது உண்மையிலேயே மாணவர்களா? எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. ஏன்னா பலருடைய கைகளில் வெப்பன்ஸ் இருக்குது, பெரிய பெரிய கத்தியெல்லாம் வச்சுருக்கானுங்க. ஒரு லாரி நிறையா கல் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டோன் பெல்ட்டிங்காக, அதாவது டெல்லி போலீஸை பார்த்து கல்லை விட்டு எறிகிறதுக்காக ஒரு பெரிய லாரியில் கற்களை கொண்டு வந்து இறக்குறானுங்க. இது எல்லாத்தையும் தாண்டி மோடிக்கு கொலை மிரட்டல் விடுறானுங்க. அதில் பங்கேற்ற முக்காவாசி பேர் மரண எச்சரிக்கை, கொலை மிரட்டலை விட்டுக்கு இருக்காங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாட்டுடைய பிரதமருக்கு எதிராக அமைதியான மாணவர்கள் செய்யக்கூடிய வேலையா இது? அதனால அமைதியான மாணவர்கள் அப்படின்னு மீடியாக்கள் உருட்டுறது ஃபுல்லாக பொய் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். இது 2. 3வது என்ன பார்க்க போகிறோம், கம்யூனிஸ்ட் பார்ட்டி சண்முகம் அவர்கள் போராட்டத்தை பரவட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காரு. நேற்றே ரிபப்ளிக் டிவி என்ன சொன்னாங்க, டெல்லி ஜேஎன்யூ யூனிவர்சிட்டியில் இடதுசாரி பேராசிரியர்கள் மாணவர்களை ஃபோர்ஸ் பண்ணி சிஜேபி போராட்ட களத்துக்கு அனுப்புகிறாங்க. மாணவர்களுக்கு விருப்பம் இல்லைனாலும் விட மாட்டாங்க. நீங்கள் சிஜேபி போராட்டத்துக்கு போய் தான் ஆகணும், அப்படி போகலைன்னா உங்களுடைய மதிப்பெண்ணில் கையை வச்சுருவோம், எப்படி டிகிரி நீங்கள் வாங்கிட்டு வெளியே போகிறீங்கன்னு பார்க்கலாம், இது மாதிரி மிரட்டுறாங்க இடதுசாரி பேராசிரியர்கள் அப்படின்னு ரிபப்ளிக் டிவி ஒரு ரிப்போர்ட்டை நேற்று வெளியிட்டாங்கன்னு சொன்னேன்ல. இப்போது கம்யூனிஸ்டுடைய மாநில செயலாளர் சண்முகம் சொல்கிறாரு, போராட்டத்தை பரவட்டுமா. தொடர்ந்து மத்திய அரசாங்கத்தை எப்படியாவது நிலைகுலைய செஞ்சிடணும் பிஜேபி கவர்மெண்ட்டை அப்படின்னு கடந்த காலத்திலையும் பல்வேறு முயற்சிகள் நடந்திருக்கு. இதுதான் புதுசு கிடையாது. சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை எதிர்கட்சிகள் நடத்தினாங்க. அடுத்து புதிய வேளாண் சட்டத்துக்கு எதிராக ஒரு பெரிய போராட்டம் நடந்துச்சு. அடுத்து ஹிண்டன்ஸ்பர்க் ரிப்போர்ட்டு, பெகாசஸ் சாஃப்ட்வேரு, இதில் எல்லாம் ஒரு பஞ்சாயத்தை கூட்டினாங்க. அக்னிவீர் திட்டத்தை எதிர்த்து ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட்டை நடத்தினாங்க. அந்த வரிசையில் இப்போ சிஜேபியுடைய போராட்டம். அதனால் இதெல்லாம் மோடி பார்த்தவர் தான் முன்னாடியே. அதனால் இவங்க நடத்தக்கூடிய போராட்டத்தில் மோடி பயந்துருவார், அடங்கிடுவார், ஒடுங்கிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் ஃபயர் விட்டுக்கு இருக்காங்க. வாய்ப்பில்லை ராஜா. நீங்கள் மோடியை வீழ்த்தணும் அப்படின்னு இப்படி ஒன்றா சேர்ந்து இப்படி நீங்கள் செய்ய செய்ய மோடிக்கான ஆதரவு கூடிக்கிட்டே தான் இருக்கும். 2029 அவரை தோற்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அடுத்த வருஷம் யூபியில் எலெக்ஷன் நடக்குதுல்ல. இப்போ நடக்கக்கூடிய போராட்டத்துக்கான பிரைமரி நோக்கமே
முதல்ல உத்தரப்பிரதேசத்தில் பிஜேபி கவர்மெண்ட்டை தோற்கடிக்கணும், எலெக்ஷனில் பிஜேபி தோக்கணும். உத்தரப்பிரதேசத்தை யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் பாராளுமன்ற தேர்தலையும் ஜெயிப்பாங்க, ஆட்சியை பிடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குது நம்ம இந்தியன் பாலிடிக்ஸில். அப்போ முதல்ல உத்தரப்பிரதேசத்தை தடுக்கணும், பிஜேபியை தோற்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சி தான் இது. ஒவ்வொரு வருஷமும் இது மாதிரி 2029 வரைக்கும் புதுசாக ஏதாவது பண்ணுவாங்க. டெஃபினட்டாக மோடி இந்த எல்லா சதிகளையும் முறியடிப்பார் அப்படின்னு பாஜக தொண்டர்கள் மோடி மீது நம்பிக்கையோடு இருக்காங்க. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய்ஹிந்த்.